வீட சேர்த்து எப்போ இருந்து சமீபத்தில் இருக்கிறதா வீடியோ கவர் 5 வருஷமா இருக்குங்க. பண்ணி சேர்த்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆடு வளர்க்குறது கோவால் இடத்துல அங்கே மயசனே மயசனே விலேசனே இங்க வாங்க மறுபடி கூப்பிட்டு மறுபடி அது மனு காப்பி இருக்காமா? இதுல மனு கொடுத்தது அவங்க இருக்கு, பதில் அவங்க தப்பா அனுப்புனது எல்லாமே இல்ல விஸ்வநாதாஸ் சரி. அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கேட்டுட்டு இருந்தோம், விடவே இல்லை, யாருக்குமே விடல. அப்புறம் நாங்க ஒரு மனு போட்டோம். போட்டதுக்கு இந்த வருஷத்துல கட்டியிருக்கு, செயல்பாட்டுக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்டோம். அவங்க அங்கிருந்து பதிலுக்கு ஒன்று அனுப்பிட்டாங்க. அப்படி மடையமா நாங்க கட்டணம் யாரு முனிசிபாலிட்டி சரி எல்லாமே மனு பாலாஜி சொல்லி நாலு இதே மாதிரி இருந்ததை இதுக்கு வந்து இப்ப முனிசிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி எடுத்தா இவ்வளவு முறைப்படுத்தினாங்களான்னு கேட்க. ஆமா ஏன் அதான் என்ன பேரு? இதுக்கு மெயின் சொல்யூஷனே இந்த பம்பிங் ஓடுது. இல்லப்பா எனக்கு முதல்ல வந்து இப்போ இதை நம்ம கெட்டினது இது என்ன பண்ணல கெட்டணும்? இது ஐஐசி இந்த பக்கம் மட்டும் ஐசி காலனி எண்டு நல்லா இருக்கீங்களாமா? சரி 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க வீடு எங்க? வாங்க இருக்கு இடம். இப்போ நான் இங்கே வந்து ஆய்வுக்கு வந்தப்போ எல்லா மக்களும் சொல்கிற விஷயம் ஒன்று, பாதாள சாக்கடை திட்டம் நம்ம சென்ற வாரம் உங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசினேன். அதை ஒரு வாரத்தில் அதை முனிசிபாலிட்டியில் சரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது எந்த வேகத்தில் அதை செஞ்சாங்களோ அதே போல் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை இங்கே இருக்குது. ஏன்னா அதே பாதாள சாக்கடை திட்டத்தில் பாதிக்கப்பட்ட முக்கியமான இடம் இந்த இடம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பம்பிங் ஸ்டேஷன்ஸு 80 இடங்களுக்கு மேலே உருவாக்கப்பட்டது. அதில் ஐசி காலனியில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷனில் அந்த நீரேற்று நிலையம் சரியாக இயங்காதனால அங்கே இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே இந்த இடத்துல எளிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஊரணியில் விட்டு போயிருக்கிறாங்க. அது ஊரணியில் மட்டும் இல்லை, இப்போ குடியிருக்கிற வீடுகள்லே வந்து ஒரு 10 பேர் ஒரு வீடை காலி பண்ணிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அவல நிலை உருவாகி இருக்கு. ஏன்னா விஸ்வநாதாஸ் காலனி மட்டும் ஏன்னா அவ்வளவு பெரிய மனிதர் பெயரில் நீங்கள் இடத்த உருவாக்கிட்டு அந்த இடத்துல ஊரில் இருக்கிற கழிவெல்லாம் கொண்டு விடுறதுன்றது அந்த மனுஷனுக்கு செய்கிற அவமானம்னு நான் நினைக்கிறேன். நான் முதல்வர் வந்து இன்னைக்கு விஸ்வநாதாஸ் பிறந்தநாள் இன்னைக்கு அங்கே போய் மாலை போடுறது, மரியாதை போடுறது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அவர் பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல, அதுவும் தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய மக்கள் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் ஊருக்கே வந்து நல்லது செய்கிற அந்த மருத்துவர் சமுதாயம் இருக்கிற இடத்துல இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது மனச்சாட்சி உள்ள எவரும் ஒத்துக்குவாங்க. கண்டிப்பாக அதை செய்யணும்னு உங்கள் மூலமாக கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ்.